சைபர் குற்றங்கள், போலி ஆவணங்கள் மூலம் சிம் கார்டு பெறுவது, மோசடி அழைப்புகள் என தொலைத்தொடர்பு தொடர்பான குற்றங்களை தடுக்க மத்திய தொலைத்தொடர்பு துறை சிம் கார்டு இணைப்புகளை கண்காணித்து வருகிறது. ஒருவரின் பெயரில் எத்தனை மொபைல் இணைப்புகள் இருக்கலாம், 9 சிம் வைத்திருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் பெயரில் உங்களுக்கே தெரியாமல் சிம் கார்டு வாங்கப்பட்டு இருந்தால் என்ன செய்வது, அதை பற்றி எப்படி கண்டுபிடிப்பது விரிவாக பார்க்க. ஒரு நபரின் பெயரில் அதிகபட்சமாக 9 மொபைல் இணைப்புகள் வைத்திருக்கலாம் என்ற விதி ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. அதாவது நீங்கள் வெவ்வேறு நிறுவனங்களில் சிம் கார்டு வைத்திருந்தாலும் அந்த எல்லா எண்களும் உங்கள் பெயர் மற்றும் அடையாள ஆவணத்துடன் இணைக்கப்பட்டு இருக்கும். ஆனால் அசாம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் சில வடகிழக்கு மாநிலங்களில் இந்த எண்ணிக்கை 6 சிம்களாக இருக்கிறது. அப்படி ஏன் 9 சிம் என்ற வரம்பு வைத்திருக்கிறார்கள்? இதற்கு பின்னால் முக்கியமான காரணம் தொலைத்தொடர்பு மோசடிகளை தடுப்பதுதான். உதாரணமாக, ஒருவருடைய ஆதார் அல்லது வேறு அடையாள ஆவணத்தை பயன்படுத்தி அவருக்கே தெரியாமல் பல சிம் கார்டுகள் வாங்கிவிட்டால் அந்த சிம்களை மோசடி, போலி அழைப்புகள் அல்லது சைபர் குற்றங்களுக்கு பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த சிம் எந்த பெயரில் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது விசாரணைக்கு மிகவும் முக்கியம். அதனால்தான் ஒருவருடைய பெயரில் எத்தனை மொபைல் இணைப்புகள் இருக்கின்றன என்பதை தொலைத்தொடர்பு துறை கண்காணித்து வருகிறது. இதற்காக அரசு சஞ்சார் சாதி போன்ற டிஜிட்டல் வசதிகளையும் பயன்படுத்துகிறது. அப்படியென்றால் 9 சிம் வைத்திருப்பவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும்? 9 சிம் வைத்திருக்கிறீர்கள் என்பதற்காக உடனே உங்கள் சிம்கள் எல்லாம் துண்டிக்கப்படும் என்று அர்த்தம் இல்லை. ஆனால் ஏற்கனவே 9 இணைப்புகள் உங்கள் பெயரில் இருந்தால் அதற்கு மேல் புதிய சிம் வாங்குவதில் கட்டுப்பாடுகள் இருக்கும். அதிலும் முக்கியமாக உங்கள் பெயரில் உங்களுக்கே தெரியாத சிம் ஏதாவது இருந்தால் அதை உடனே கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக பல வருடங்களுக்கு முன்பு பயன்படுத்திய சிம் கார்டை சரியாக மூடாமல் விட்டிருந்தால் அது இன்னும் உங்கள் பெயரில் செயல்பாட்டில் இருக்கிறதா என்பதையும் ஒருமுறை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் பெயரில் உங்களுக்கு தெரியாத சிம் இருந்தால் என்ன செய்வது? என் பெயரில் வேறு சிம் இருக்காது என்று நினைத்துக் கொண்டு விட்டு விடாதீர்கள். உங்கள் பெயரில் உங்களுக்கு தெரியாத மொபைல் எண் இருப்பது தெரிய வந்தால் அதை உடனடியாக புகார் அளிக்க வேண்டும். இதற்காக மத்திய அரசின் சஞ்சார் சாதி இணையதளத்தில் வசதி இருக்கிறது. அங்கு உங்கள் மொபைல் எண் கொடுத்து OTP மூலம் சரிபார்த்தால் உங்கள் பெயரில் எத்தனை மொபைல் இணைப்புகள் இருக்கின்றது என்பதை பார்க்க முடியும். பட்டியலில் வரும் எண்களை ஒவ்வொன்றாக பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த எண்கள் என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடையது இல்லை என்று தெரியக்கூடிய எண் இருந்தால் அதை அப்படியே விட்டுவிடாமல் அந்த எண் உங்களுடையது இல்லை என்று தெரிவித்து தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அதேபோல் நீங்கள் பல வருடங்களாக பயன்படுத்தாத பழைய மொபைல் எண் ஏதாவது இருந்தாலும் அது இன்னும் செயல்பாட்டில் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் என்ன கவனிக்க வேண்டும்? சிம் கார்டு என்பது வாங்கிவிட்டு மறந்துவிடக்கூடிய ஒரு சாதாரண பொருள் கிடையாது. அது உங்கள் அடையாளத்துடன் நேரடியாக தொடர்புடையது. உங்கள் பெயரில் இருக்கும் ஒரு மொபைல் இணைப்பு தவறாக பயன்படுத்தப்பட்டால் ஏதாவது விசாரணை நடக்கும் போது அந்த சிம் எந்த பெயரில் இருக்கிறது என்பதும் முக்கியமாகிவிடுகிறது. அதனால் உங்கள் பெயரில் எத்தனை சிம்கள் இருக்கின்றது என்பதை அவ்வப்போது சரிபார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பயன்படுத்தாத சிம்கள் இருந்தால் அவற்றை தேவைக்கேற்ப துண்டித்து விடுங்கள். உங்களுக்கு தெரியாத சிம் இருந்தால் உடனடியாக புகார் அளியுங்கள்.